Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் search engine optimization. அதாவது நீங்க ஒரு drop shipping வெப்சைட் வச்சிருக்கீங்களோ இல்ல நீங்க AdSenseல நீங்க ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதி மணி மேக் பண்ண போறீங்களோ அது ரெண்டுக்குமே நமக்கு தேவையான ஒரு விஷயம் SEO. SEO இல்லாம நீங்க ஒரு வெப்சைட்டை கூகுள்ல ரேங்க் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு drop shipping வெப்சைட்டையும் ரேங்க் பண்ண முடியாது. நீங்க சரியா கூகுள்ல பேஜில் டாப் 10 பேஜில் ஒன்றாவும் நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல சேல்ஸ் ஒன்று நீங்கள் பார்த்துக்க முடியும். அண்ட் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் சைட் ஒன்று செஞ்சு நீங்கள் அதில் உங்களோட பொருட்களை விற்கிறீங்கன்னா உங்களுக்கு சர்ச் என்ஜினில் உங்களோட சைட் இண்டெக்ஸ் ஆகணும். அதாவது ஒருவர் எங்கன்னா ஃபர்னிச்சர்னு சொல்லி சர்ச் பண்ணோம்னா நீங்கள் ஃபர்னிச்சர் விற்கிற ஒருத்தராக இருந்தால் இந்த மாதிரி உங்களோட சைட்ஸும் இண்டெக்ஸ் ஆகணும். ரைட், இப்போ டாப்ல ஃபர்ஸ்ட் டூல வர தேவையில்ல, ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு இடத்துல இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி வர்றேன். இப்போ ரெண்டாவது பேஜுக்கு அவர் ரொம்பவே போக மாட்டாங்க. இந்த பேஜிலே தான் முதவே சர்ச் பண்ணி பார்ப்பாங்க வர்றவங்க. ரைட், அதில் உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் உங்களோட பிளாக்கோ இல்லை உங்களோட ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட்டோ ஒரு முன்னிடத்தில் வந்துச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சேல்ஸை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் SEO A to Z சரியாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஒரு SEO டேக் ஒன்று எப்படி எழுதுறது, எப்படி கீவேர்ட் ரிசர்ச் ஒன்று எப்படி பிளான் ஒன்று எடுக்கிறது. ரைட், இதுகளில் லாங் டெயில் கீவேர்ட்ஸ்னா என்ன, ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ்னா என்ன, கம்பெடிட்டர்னா என்ன, கூகுள் ட்ரெண்ட்ஸ்னா என்ன, இதுக்கான டிஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா தான் உங்களுக்கு உங்களோட சைட்டை கூகுளில் இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ அது எப்படி செய்யறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த ஃபர்னிச்சர்ன்ற சைட் நான் சர்ச் பண்ணுற நேரம் இப்போ நம்மளுக்கான டாப் 10ல வர வெப்சைட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கண்ட்ரீஸில் நமக்கு டாப் 10ல வர வெப்சைட்ஸ் ஃபர்னிச்சர் வேர்ல்டு வைட்னு நினைக்கிறேன். வேர்ல்டு வைட் என்ன கொடுக்குறேன். இப்போ பாருங்க, வேர்ல்டு வைட்னு கொடுக்குற நேரம் இப்போ நீ வேர்ல்டு வைடில் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற நேரம் ஃபர்னிச்சர் சம்மந்தமான வேர்ல்டு வைடில் பெஸ்ட்டான சைட்ஸ் என்னன்றதை காட்டுறேன். ரைட், இப்போ பாருங்க, இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் ஃபர்னிச்சர் சம்பந்தமான வேர்ல்டு வைடில் உள்ள பெஸ்ட் வெப்சைட்ஸ். ரைட், இப்போ நான் கூகுளில் கீவேர்ட் ரிசர்ச் டூல் போகிறேன். இந்த டூல் பெய்ட் டூல் தான். அது சொல்றது ஹூபர் சஜெஸ்ட். ரைட், இப்போ நிறைய டூல்ஸ் இருக்கு கீவேர்ட் ரிசர்ச் டூல். இப்போ இந்த டூல் ஒரு நல்ல டூல். இப்போ அதனால இந்த டூலை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இப்போ இந்த டூலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் நமக்கு தேவையான விஷயத்தை சர்ச் ஒரு கீவேர்ட் என்டர் யுவர் டொமைனோ கீவேர்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் நம்ம என்டர் யுவர் ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் நான் என்டர் பண்ண போகிறேன் இந்த டொமைன். இப்போ இதில் நம்மளுக்கான டாப் 10ல ஃபர்ஸ்ட்டாக வர இத்தனை இருக்குது. இப்போ இதை நான் எடுக்க போகிறேன். இந்த டொமைனை நான் காப்பி பண்ணி இதில் கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணுறேன். ரைட், ஐ எம் பிகினர். ரைட், இப்போ ஜென்ரேட் த லீட்ஸ்னு கொடுங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. ரைட், இதே நான் ஃபர்ஸ்ட் இதே கொடுத்துருக்கேன். ரைட், இதே ஃபர்ஸ்ட் இதே கிளிக் பண்ணிக்கிறேன். ஐ எம் இம்ப்ளிமெண்டிங் மை செல்ஃப். இந்த மாதிரி ஒரு சில சஜெக்ஷன் கொடுப்பாங்க. ரைட், இதை கிளிக் பண்ணோடனே நமக்கு நமக்கான பேஜுக்கு போகும். இப்போ உங்களோட இமெயில் அண்ட் டெலிஃபோன் நம்பரை என்டர் பண்ணி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லணும். அதை நீங்கள் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ நான் இங்கே நான் என்னோட இமெயிலை கொடுக்குறேன். என் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு நான் எஸ் சென்ட் மை ரிசல்ட்னு கொடுக்குறேன். ரைட், இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கான பேஜுக்கு போகும். இப்போ உங்கள் பேஜுக்கு போயிடுச்சு. இப்போ இதில் கொடுத்துருக்காங்கப்பா யூ ஆர் யூஸிங் த ஃப்ரீ ஆஃப் ஊபர் சஜெக்ட்ஸ். ரைட், உங்களுக்கு ஒரு 2 கீவேர்ட்ஸ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சர்ச் பண்ண முடியும். இதுதான் உங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ரைட், இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஃபர்ஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச்னு ஒன்று பாருங்கள். இதில் கீவேர்ட்ஸ் ஐடியாஸ்ன்றது கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பை வெப்சைட், நீங்கள் எந்த வெப்சைட் சூஸ் பண்ணீங்க இதுதான் வெப்சைட். இப்போ இதில் நான் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரைட், இதில் சர்ச் பண்ணும். அதாவது இந்த வெப்சைட் தான் கூகுள் ரேங்க்ல ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த வெப்சைட்டுக்கான கீவேர்ட்ஸ் என்னென்ன அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை கூகுளில் ரேங்க்ல முன்னே கொண்டு வந்திருக்காங்கிறத பார்ப்போம். இப்போ சர்ச் கொடுக்குறேன். ரைட், அதாவது நமக்கு இது சர்ச் பண்ணுற நேரம் நம்ம இதை ரிசர்ச் பண்ணுற நேரம் கூகுள் சர்ச் இன்ஜினில் போய் பார்க்கணும் எந்த சைட் ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட்ல இருக்குது.
அந்த கீவேர்ட்ஸ். இப்போ வந்து நான் ஃபர்னிச்சருக்கு சம்மந்தமாக நான் வந்து வேர்ல்டு வைட்னு போட்டேன். அதுக்கான ரிசால்ட்டில் வந்து இந்த சைட் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ரைட், பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் வந்து ஃபர்னிச்சர் வேர்ல்டுன்னு சொல்லி. இதை வந்து நீங்கள் ஜுவல்லரி வேர்ல்ட்ஸ்னு அடிச்சிக்கலாம். ஜுவல்லரி ஐட்டம் விற்க போகிறவங்கன்னா, இல்லை பென்சி ஷாப் பென்சி ஐட்டம் விற்க போகிறீங்கன்னா பென்சி வேர்ல்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். பென்சி ஐட்டம்ஸ் வேர்ல்ட்ஸ்னு. கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் விற்கிறவங்களா இருந்தால் கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் போடலாம். இப்போ ப்ரோக்ராமிங் சம்மந்தமான டியூட்டோரியல்ஸ் இருக்குன்னா ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ் வேர்ல்டு வைட், இல்லைன்னா அந்த லாங்குவேஜை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த லாங்குவேஜில் எது வேர்ல்டு வைடில் இருக்குதுன்னு சொல்லி அது அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கான அந்த சைடை நீங்கள் முதல்ல எடுங்க. அந்த சைடை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸில் எடுத்திருக்காங்க. ரைட், இப்போ இதில் வந்து இந்த கீவேர்ட் ரிசர்ச்சில் போனீங்கன்னா இப்போ பார்த்து ரிசர்ச் வந்து வாங்கி சேல்ஸ் ஆகிடு நீங்கள் வந்து சர்ச் ஆகிருக்கு கீவேர்ட்ஸ் ஐடியாஸ். இதில் பாருங்கள், இந்த கீவேர்ட்ஸ் ஐடியாஸில் வந்து பாருங்கள் ஃபர்னிச்சர் ஸ்டோர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், இப்போ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடியது என்னன்னா லாங் டெயில் கீவேர்டும் ஷார்ட் டெயில் கீவேர்ட். பட் லாங் டெயில் கீவேர்ட் ஷார்ட் டெயில் கீவேர்ட் என்னன்னா லாங் டெயில் கீவேர்ட்னா இந்த மாதிரி பாருங்க இப்போ 4-5 இதுக்கு மேலே கீவேர்ட்ஸ் இருக்கு. 1 2 3 4 5, இது 5. இப்போ இதுகள்லாம் வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ்னு சொல்லலாம். ஷார்ட் டெயில்னா ஒரு 3 இல்லைனா 2 கீவேர்ட்ஸில் வரதெல்லாம் ஷார்ட் டெயில்ஸ்னு கொடுக்கலாம், இல்லைனா ஷார்ட் டெயில்ஸ். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 3-4 இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து ஒரு 10 கீவேர்ட்ஸ் எடுங்க. அந்த கீவேர்ட்ஸ் ஒரு 10 கீவேர்ட்ஸ் எடுத்துட்டு அதில் ஒரு 2 அல்லது 3 கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எழுத போகிற அந்த ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட்டுக்கு வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. ரைட், நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் சம்மந்தமாக, ஒரு கட்டில் சம்மந்தமாக, ஒரு ஃபர்னிச்சரில் சம்மந்தமாக ஏதாவது செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் இதனை ஃபர்ஸ்ட்டில் இருக்குது இப்போ கூகுள் சர்ச்சில் வந்து. அப்போ இந்த மாதிரி ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரைட், இப்போ இந்த இது ரைட். இதில் பாருங்கள் சர்ச் ரிசால்ட்ஸ்க்கு போனீங்கன்னா இதுலேயும் சர்ச் ரிசால்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், இந்த பாருங்கள் இந்த இவ்வளோ இதுக்கு சர்ச் கூகுளில் உள்ள ரிசால்ட்ஸில் இருக்குது இந்த ஃபர்னிச்சர் ஸ்டோர்ஸ். ரைட், இங்கே பாருங்கள் எஸ்டிமேட் சர்ச் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க, லிங்க்ஸ். இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம். ரைட், இப்போ ஒவ்வொன்றிலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் இருக்குது ஃபர்னிச்சர்ஸில் இருக்குது. அப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் முதல்ல கொடுக்குற நேரம் இப்போ கூகுள் இப்போ இந்த மாதிரி எக்ஸல் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. எக்ஸல் ஷீட் ஒன்று எடுத்துகிட்டு இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து இதை எப்படி செய்ய போகிறீங்கன்னா, இங்கே நான் வந்து இப்போ நான் என்ன சம்மந்தமாக செய்ய போனேன் ரிசர்ச் வந்து நான் செய்ய போனது வந்து இப்போ நான் இதை வந்து மர்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து செஞ்சது என்னத்தை வச்சு ஃபர்னிச்சர் ஷாப். இப்போ ஃபர்னிச்சர் ஷாப் நான் இப்போ எழுத போனேன் ஃபர்னிச்சர் ஷாப். ரைட், ஃபர்னிச்சர். ரைட், இப்போ ஃபர்னிச்சர். ரைட், ஃபர்னிச்சர். இதை வந்து நான் வந்து ஒரு போல்ட் பண்ணி இதை கொஞ்சம் சைஸை கொஞ்சம் பெருசாக்கிறேன். ரைட், ரைட். இப்போ இது சம்மந்தமாக தான் நான் ரிசர்ச் பண்ணுறேன். இப்போ இங்கே நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எழுதிக்கலாங்கன்னா ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ். ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ். அடுத்து வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ். லாங் டெயில் keywords, short tail, long tail keywords. Right, இது long tail, இது வந்து short tail keywords. Right, இப்போ வந்து first short tail keywordsல வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி short tail keywordsல வந்து இதில் வந்து ஒரு 10 keywords வந்து நீங்கள் காப்பி பண்ணி போடலாம். ஃபர்னிச்சர்ஸ். ரைட், ஓகே. இப்போ இதை வந்து நீங்கள் இப்போ காப்பி பண்ணுற நேரம் கொஞ்சம் லோட் ஆகுது. நான் வந்து இதை எழுதியே போடுவோம். ரைட், இப்போ இதை வந்து எழுதிக்கலாம். ரைட், இப்போ ஒரு நோட் பேடில் வந்து இது வந்து நீங்கள் எழுதி போட்டுக்கலாம். ஷார்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது வந்து நீங்கள் சும்மா எழுதிக்கிறீங்க. ஃபர்னிச்சர் ஸ்டோர்ஸ், ஃபர்னிச்சர் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி பார்த்து வந்து ஃபர்னிச்சர்ஸ். இப்போ இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸ் வேணுமோ ஒரு 10 கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. பெட், பங்க், இந்த ஒரு பங்க், பெட்ஸ், இப்போ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து ஒரு 10 நீங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஷார்ட் டெயில். லாங் டெயில் கீவேர்ட்ஸில் நீங்கள் எடுக்க போகிறது வந்து இந்த பெரிய கீவேர்ட்ஸ். இப்போ 4 இது இருக்க மாதிரி பங்க், பெட், ஓவர், ட்ரிம், இதுகளில் உள்ள கீவேர்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். இதுதான் லாங் டெயில் கீவேர்ட்ஸில் வருது. நான் வந்து லாங் டெயில் வந்து இப்போ நான் ஒன்று எழுதுறேன். நீங்கள் மற்றது வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ரைட், இதை வந்து இதில் ஒரு 10 கீவேர்டு எழுதுங்க. லாங் டெயில் கீவேர்ட்ஸில் ஒரு 4 எடுங்க. இப்போ நான் வந்து பங்க், பெட், ஃபுல், ஓவர், கீவேர்ட்ஸ் எடுக்கிறேன்.
இந்த மாதிரி தான் கீவேர்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறது, ரைட்? அதாவது ஒரு 2 இல்லைன்னா 3 இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சொல்கிறது ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் வந்து. லாங் டெயில் கீவேர்ட்னா 4க்கு மேலே 3க்கு மேலே 4 5 இருக்குன்னா லாங் டெயில் கீவேர்ட்ஸ். இப்போ இது ரெண்டுமே தேவை நமக்கு எஸ்இஓ பண்ணுறது. ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 சரி போடுங்க, ரைட்? ஒரு 3 சரி எடுத்து போடுற நேரம் எஸ்இஓ பண்ணுறேன்னு எழுதணும். இதில் வந்து ஒரு 2 எழுதுங்க லாங் டெயில் கீவேர்ட்ஸில் வந்து, ரைட்? இது அப்படின்னா தான் நமக்கு எஸ்இஓவில் வந்து நம்ம ரேங்க் பண்ணிக்க முடியும், ரைட்? அதாவது உள்ள பெஸ்ட் சைட்ஸில் உள்ளது, ரைட்? அடுத்தது வந்து நம்ம எடுக்க போகிற விஷயம் இந்த பக்கம் இல்லை 8 தான் இருக்குது, 8க்கு அப்புறம் சர்ச் பண்ணி அந்த அடுத்தது வரும் உங்களுக்கு. இது வந்து ஃப்ரீ ட்ரையல்னால வரது இல்லை, நீங்கள் அதை பே பண்ணீங்கன்னா வந்து இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, ரைட்? இப்போ தான் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது லாங் டெயில் அண்ட் ஷார்ட் டெயில்னு. அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் கம்பெடிட்டர்ஸ், ரைட்? கம்பெடிட்டர்ஸ்ன்றது முக்கியம். அதாவது வந்து யார் யார் எந்தெந்த சைட்ஸ் கம்பெடிட்டர்ஸ். அதுக்கு வந்து பாருங்க சிமிலர் வெப்சைட்ஸ்னு ஒன்று இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் தான் கம்பெடிட்டர்ஸ் நம்ம எடுக்கணும். இல்லை கம்பெடிட்டர்ஸும் நீங்கள் எஸ்இஓ எழுதுகிற நேரம் 1-2 கம்பெடிட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ரைட்? கம்பெடிட்டர்ஸ் வந்து நான் சொன்ன முதல்ல 4 ரெக்கமெண்ட் பண்ணேன். நீங்கள் 4 எழுதுனா ரொம்பவே நல்லா. இப்போ பாருங்க கம்பெடிட்டர்ஸ் இந்த சைடுக்கு வந்து பாருங்க கம்பெடிட்டர்ஸ்னா பாருங்க இதெல்லாம் அவங்கெல்லாம் கம்பெடிட்டர்ஸ். furnitures.com இதெல்லாம் வந்து yellow pages இவங்கெல்லாம் கம்பெடிட்டர்ஸ், ரைட்? இந்த இருக்குது பாருங்க சிமிலர் சைட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து கம்பெடிட்டர்ஸ், ரைட்? இதை வந்து வியூ பண்ணீங்க இந்த சைடை. இதை கம்பெடிட்டர்ஸ் கீவேர்ட்ஸ் வந்து இதுகெல்லாம் சொல்கிறது நம்ம கம்பெடிட்டர்ஸ் கீவேர்ட்ஸ்னு சொல்லி, ரைட்? இதெல்லாம் கம்பெடிட்டர்ஸ். இந்த கம்பெடிட்டர் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து இதுதான், அந்த சைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் இருக்கும், இதுதான் கம்பெடிட்டர்ஸ் கீவேர்ட்ஸ், ரைட்? மோர் ஃபர்னிச்சர், சீப்பர் ஃபர்னிச்சர், ரைட்? இதுக்கு தான் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ். இதுக்கெல்லாம் வந்து கூகுளில் வந்து ஹை ரேங்க்ல உள்ள கீவேர்ட்ஸ், அதாவது இந்த ஃபர்னிச்சர் மாதிரி ப்ராடக்ட்டுக்கு, ரைட்? இப்போ லாங் டெயில் கீவேர்ட் ப்ரோ ஷார்ட் டெயில் கீவேர்ட் ரெண்டையும் எழுதிட்டு அடுத்து வந்து கம்பெடிட்டர்ஸ் ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு சிமிலர் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுற நேரம் பாருங்கள் நிறையா சர்ச் ரிசல்ட்ஸ் காட்டுது சிமிலர் வெப்சைட்ஸில். இதெல்லாம் ஒன்றில் எடுங்க, இது எடுக்கலாம், இல்லை furniture.com எடுக்கலாம். இதில் தான் கொஞ்சம் கூட இருக்குது. இப்போ அதில் வந்து நான் வந்து இதை கிளிக் பண்ணுற நேரம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து கம்பெடிட்டர்ஸ் கீவேர்ட்ஸ். இப்போ வந்து மோர் ஃபர்னிச்சர், இதுக்கெல்லாம் சீப்பர் ஃபர்னிச்சர், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எழுதலாம் நீங்கள் கம்பெடிட்டர்ஸ் கீவேர்ட்ஸில், ரைட்? கம்பெடிட்டர்ஸ் கீவேர்ட்ஸில் வந்து இது எழுதலாம், ரைட்? நான் வந்து இதை வந்து கம்பெடிட்டர்ஸ் கீவேர்ட்ஸ் கம்பெடிட்டர்ஸ். இப்போ கம்பெடிட்டர்ஸ்க்கு ஒரு 4 சரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு வந்து நான் எழுதுறேன் சீப்பர் ஃபர்னிச்சர், ரைட்? சீப்பர் ஃபர்னிச்சர் மட்டும் இல்லை நிறையா இருக்குது. இதுகளில் இந்த சீப்பர் ஃபர்னிச்சர், மோ ஃபர்னிச்சர் லெஸ், இதுகள் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி எழுதுங்க. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கம்பெடிட்டர்ஸ்க்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ரைட்? அடுத்த இன்னொரு விஷயம் இருக்குது, இதை நீங்கள் எஸ்இஓ எழுதுறது அடுத்த கடைசியான விஷயம் என்னன்னா நம்மளோட கூகுள் ட்ரெண்ட்ஸ். இப்போ கூகுள் ட்ரெண்ட்ஸில் என்ன பண்ண போறீங்கன்னா நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்றத சைட்டுக்கு போகும், கூகுள் ட்ரெண்ட்ஸ். இதை ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணேன். பட் இதில் வந்து இப்போ நான் என்ன சர்ச் பண்ணேன், ஃபர்னிச்சர் அத்தனை சர்ச் பண்ணேன். அந்த ஃபர்னிச்சர்ன்றது நான் தூக்கி போடுறேன், ஃபர்னிச்சர். இதை கிளிக் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு தேவை இந்த ஃபர்னிச்சர்ன்றது கிளிக் போடுவோம், போட்டுட்டு எனக்கு வந்து வேர்ல்டு வைடு தான் எனக்கு சர்ச் ஆகும். சாரி, இந்த ஃபர்னிச்சரில் வந்து நான் வேர்ல்டு வைடு செலக்ட் பண்ணிக்கிறேன். வேர்ல்டு வைடு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் கொடுக்க போகிறேன் ஃபர்னிச்சர்ன்றது, ஃபர்னிச்சர் வேர்ல்டு வைடு. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடோட ரிசல்ட் வந்து இதில் காட்டியிருக்காங்க, மந்த்லி வால்யூம் எப்படி அந்த கீவேர்டுக்கான ரிசர்ச் போயிருக்குன்னு சொல்லி. இதில் பாருங்கள் டாப் 10 கண்ட்ரிஸ் வந்து நமக்கு ஆஸ்திரேலியா தான் கிடச்சிருக்கு ஃபர்னிச்சர்ஸ்க்கு, நியூசிலாந்து, யுனைடெட் ஸ்டேட், யுனைடெட் கிங்டம், இதுதான் வந்து மெயினில் உள்ள கண்ட்ரிஸ், ரைட்? சர்ச் வால்யூமில். இதில் போயிட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் வந்து ரிலேட்டட் குவாரிஸ்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இதில் உள்ள கீவேர்ட்ஸ் இந்த ரெண்டு கீவேர்ட்ஸை எடுத்து போடுங்க. இதுதான் வந்து அவங்களோட இதில் வந்து ஒரு கீவேர்ட்ஸ் நமக்கு தேவை இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸில். அதாவது இந்த மாதிரி தான் சர்ச் வந்து அதில் இதில் ஹையஸ்ட் சர்ச் தான் இதில் காட்டியிருக்காங்க. இல்லை நான் வந்து டாப்ன்றதை கொடுக்குறேன். டாப்னா பார்த்தீங்கன்னா நிறையா வருது, இல்லை ஒரு 5 கிட்ட வருது. இதில் வந்து இந்த டாப் இது 1லேருந்து 5 வரை இருக்குது, ஏன்னா 25 குறைஸ் இருக்குங்க. இப்போ நான் இதில் வந்து ஒரு 2 குறைஸ் எடுக்கணும். நான் வந்து இந்த ஃபர்னிச்சர் நியமி, ஃபர்னிச்சர் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் எடுத்து நான் வந்து இங்கே எழுதிக்கலாம், ரைட்? இப்போ ஃபர்னிச்சர்ஸ் நான் வந்து எழுதுறேன் ஃபர்னிச்சர் ஸ்டோர், ரைட்? ஃபர்னிச்சர் ஸ்டோர்னு எழுதுறேன், ஃபர்னிச்சர் ஸ்டோர். இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு
கீவேர்ட் ரிசர்ச் வந்து பண்ணுறது. ரைட், நான் இதை அப்படியே ஹைலைட் பண்ணி போல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நமக்கான ஒரு எஸ்இஓவில் வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது. ரைட், நான் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே நான் போடுறேன், மர்ஜ் பண்ணிட்டு ரைட், நான் எழுதிக்கிறேனே. ரைட், இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போ ஃபர்னிச்சர்ன்றதுக்கு வந்து கீவேர்ட் ரிசர்ச் வந்து இப்படி தான் இருக்குது. ரைட், இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ரைட், இப்போ இந்த மாதிரி கீவேர்ட்ஸில் வந்து ஷார்ட் டைலில் ஒரு 10 கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 3 கீவேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதுகிற நேரம், அதாவது நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதுகிற நேரம் நீங்கள் வந்து நீங்கள் கொடுப்பீங்கல்ல அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குற நேரம், உங்களுக்கு உங்களோட ஒரு பெட்டிங் ஐட்டம்னா பெட்டிங் ஐட்டம் சம்மந்தமாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற நேரம் இந்த கீவேர்ட்ஸையும் சிலது யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா உங்கள்கிட்ட கூகுள் சர்ச்சில் வந்து ஒரு 3 இடத்துல போய் நிற்கும். அதே மாதிரி லாங் டைல் கீவேர்ட்ஸில் ஒரு 2 கீவேர்ட்ஸ், ஒரு 1 இல்லைன்னா 2 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதில் ஒரு 3 கீவேர்ட்ஸ், கம்பெடிட்டரில் ஒரு 4 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. கம்பெடிட்டர் முக்கியமான விஷயம். அடுத்து கூகுள் ட்ரெண்டில் 1, இவ்வளோ தான். ரைட், பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ இப்படி யூஸ் பண்ணுங்க. கீவேர்ட்ஸ் வந்து ஒரு மொத்தம் 10 யூஸ் பண்ணுங்க. ஷார்ட் டைலில் ஒரு 2 யூஸ் பண்ணுங்க. லாங் டைலில் ஒரு 4. இப்போ நான் சொன்னேன் மாதிரி லாங் டைலில் ஒரு 2ன்னு. நீங்கள் 4 யூஸ் பண்ணால் கொஞ்சம் லாங் டைலும் நல்லா. ரைட், 4 கூகுள் ட்ரெண்ட்ஸில் 1, கம்பெட்டில் 4 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நீங்கள் ஆர்டிகல் எழுதுனீங்கன்னா அது ஒரு நல்ல கூகுள் ரிசர்ச்சில் வந்து நல்ல ரிசர்ச்சில் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் பிளாகர் சைடு அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ராப் ஷிப்பிங் சம்மந்தமான வெப்சைட் செஞ்சு உங்கள் பொருட்களை ஆன்லைனில் வந்து விற்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது சம்மந்தமாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இதுக்கு சம்மந்தமான அட்வான்ஸான விஷயங்கள் பார்ப்போம். எப்படி ஆர்டிகல்ஸ் பிளாகிங்க்கு எழுதுறது, அந்த மாதிரி எழுதுறது, இப்போ ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம எப்படி ஆர்டிகல்ஸ் எழுதுறதுலாம் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.